இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்படி நம்ம எல்லாரும் இந்த இடத்துல எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்தி நம்ம பாட போகிறோம். இயேசு என்கிற நாமத்தை நம்ம இருக்கிற இடங்களில் உச்சரிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் தெய்வ பிள்ளைகளே இருக்கிற இடங்களில் அவருடைய நாமத்தை சொல்லும்போது, அவருடைய இயேசு என்கிற நாமத்தை யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். இயேசு என்கிற நாமத்தை சொல்லும்போது பேய்கள் ஓடும். இயேசு என்கிற நாமத்தை சொல்லும்போது அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கும் இயேசு என்கிற நாமத்தை சொல்லுகிற உங்கள் நாவிலிருந்து உச்சரிக்கிற இயேசு என்கிற நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கத்தக்கதாக, ஒரு அதிசயம் நடக்கத்தக்கதாக, ஒரு விடுதலை உண்டாகத்தக்கதாக, அப்படி நம்ம எல்லாரும் இருந்த இடத்துல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்றைக்கு நம்ம இயேசுவோட நாமத்தை சொல்லி நம்ம பாட போகிறோம். இயேசுவோட நாமத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா தெய்வ பிள்ளைகளே, அவருடைய நாமத்தில் நம்ம நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நாளில் கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம் யாவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுவோமா? அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறொரு நாமம் இந்த பூமியில கொடுக்கப்படவே இல்லை, இந்த வானத்தில் கொடுக்கப்படவே இல்லை. அவர் நாமத்தை சொல்லி நம்ம பாடும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையும் ஒரு அற்புதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பையும் கட்டளை இடுகிறவராயிருக்கிறார். உள்ளத்தால் நம்ம சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்லுமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில நிரம்பி அவருடைய நாமத்தை சொல்லுமா? அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை அவருடைய நாமத்துல பேய்களோடும், அவருடைய நாமத்துல எல்லா செய்வினை கட்டுகளும் இன்னைக்கு முறிக்கப்படுகிற நேரம். அவர் செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் இன்னைக்கு விடுதலை ஆவதற்கு இயேசு என்கிற நாமம் அல்ல, வேற எல்லா நாமம் கொடுக்கப்படவே இல்லை. இன்னைக்கு அவருடைய நாமத்தை சொல்லும். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தை சொல்லுமா? அவருடைய நாமத்தை உயர்த்துமா? இன்றைக்கு எல்லா செய்வினை கட்டுகளும் எல்லா விதமான பேய்களும் ஓடுகிற நாமம் அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஒரு விடுதலை உண்டாகிறது. தெய்வ பிள்ளையே, அவருடைய நாமத்தை உச்சரிக்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாகிறது. அவருடைய நாமத்திலே ஒரு அற்புதம் நடக்கும். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஓ ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நாம. எல்லாரும் சேர்ந்து சொல்லும். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நாமம்
போது, இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை, ஒரு அற்புதம் இப்பொழுது கடந்து வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம், ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லவே இல்லை. அவரே அல்லாமல் வேறொரு ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. இன்னைக்கு அவருடைய நாமத்தை சொல்லுமா, யெகோவா ஈரா இருக்கிற நாமம், ஆயிரமான நாமங்களை உடைய நாமம். அவர் ஆயிரமான நாமங்களை உடைய தேவன். அவர் அந்த நாமத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உச்சரித்து, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் போது எப்பேற்பட்ட புயல் காற்றாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கடல் கொந்தளிப்பாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லும் போது எல்லா விதமான கட்டுகளும் உடைக்கப்படும். சிறைச்சாலைகள் உங்களுக்கு முன்பதாக நிலை நிற்பது இல்லை. அவருடைய நாமத்தை சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சிறைச்சாலையின் அனுபவங்கள் எல்லாம் மாறுகிற நேரமாக இது இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லுங்க தெய்வ பிள்ளையே, அவருடைய நாமத்தை சொல்லுங்க. இருக்கிற இடத்துல அவருடைய நாமத்தை உச்சரிங்களே பார்ப்போம். இன்னைக்கு அவருடைய நாமத்தை நீங்க சொல்லும் போது, இன்னைக்கு நீங்க இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கும் போது, எப்பேற்பட்ட புயல் காற்றா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கண்ணீரின் பாதைகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டதான நீங்கள் பெருங்காற்றுக்குள்ளாக நீங்க கடந்து சென்றாலும் சரி, உங்களுக்கு முன்பதாக மழை போன்ற துன்பங்கள் எழும்பி நின்றாலும் சரி, அவருடைய நாமத்தை சொல்லும் போது, இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போது, ஹல்லேலூயா, ஒரு விடுதலை உண்டாகிற ஒரு நேரமா இருக்கிறதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, அவருடைய நாமத்தை நான் சொல்றேன், அவருடைய நாமத்தை நான் சொல்றேன். நீங்க யாரா வேணாலும் இருங்க, இயேசு என்கிற நாமத்தை ஒரு விஷயம் சொல்லி பாருங்க, இயேசு என்கிற நாமத்தை ஒரு விஷயம் சொல்லி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உங்க நாமத்தை உயர்த்துகிற ராஜா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. சிங்கத்தின் கேவிலும் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், சிங்கத்தின் கெபிக்குள்ள கிடந்தாலும், தீச்சூளை நடுவில் கிடந்தாலும், சேதங்கள் நம்மளை அணுகாது. சொல்லுமா, இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன்
சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே. தேவ பிள்ளைகளே, சிறைச்சாலைகள் அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் அல்ல. இயேசுவோட நாமத்தை நீங்க சொல்லும் போது எல்லா சிறைச்சாலை அனுபவங்கள் எல்லாம் மாறுகிறது, சங்கிலி கட்டுகள் எல்லாம் உடைகிற நேரம் உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே சொல்ல சொல்ல இந்த வேளையில உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கிறது. தெய்வ பிள்ளைகளை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளைகளில் ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு விடுதலை உண்டாகிறது, ஒரு நன்மை நடக்கிறது. ஓ, எல்லா சங்கிலி கட்டுகள் அனுபவங்கள் எல்லாம் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவரே, அவருடைய நாமத்தை சொல்லுமா, அவருடைய நாமத்தை சொல்லும் போது விடுதலை உண்டாகிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் போது நோய்கள் மாறுகிறது. அது எப்பேற்பட்ட நோயா வேணாலும் இருக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, அநேக வியாதிகளுக்கு அநேக விதமான மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய சரீரத்துல காணப்படுகிற எல்லா வியாதிக்கும் சேர்த்து ஒரே மருத்துவர், அது என் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவருடைய நாமத்தை சொல்லும் போது அவர் பரம வைத்தியராய் கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில வியாதி என்கிறதான படுக்கையை மாற்றுகிறவராயிருக்கு. அவருடைய நாமத்தை மாத்திரம் சொல்லு, அவருடைய நாமத்தை மாத்திரம் உச்சரிங்க. ஹல்லேலூயா. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நீங்க சொல்லுங்க பாப்போம். அவர் நாமமே மதுரமுள்ள நாமம், அவருடைய நாமத்தில் சுகம் உண்டு, அவருடைய நாமத்தில் பலன் உண்டு. சொல்லுமா, சுகம் உண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுக. கடைசி ஒரு விஷயம் சொல்லுமா, அவர் நாமம் இயேசு நாமம், இயேசு நாமம், அவருடைய நாமத்தை சொல்லு, அவருடைய நாமத்தை சொல்லி உச்சரிங்க. எஸ் ஜீசஸ் வாழ்கவே. இயேசுவே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஒரு விஷயம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நீங்க மட்டும் சொல்ல போறீங்க, நீங்க மட்டும் சொல்ல போறீங்க. இயேசு, நீங்க மட்டும் சொல்லுங்க. அவருடைய நாமத்தை நீங்க சொல்லுங்களேன். விடுதலை உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. எல்லாரும் சேர்த்து சொல்லுமா, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். எஸ் ஃபாதர், உங்களுடைய பிரசன்னம், உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆளுகை செய்வதாக. ஒரு சுகமளிக்கிற வல்லமை, ஒவ்வொரு விடுதலையாக்குகிற வல்லமை, கண்ணீரை மாற்றுகிற வல்லமை, அரவணைக்கிற ஒரு வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆளுகை செய்வதாக. Yes, Father, we love you, Jesus. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு
நாமத்தை உயர்த்துவதற்கு எத்தனை இன்பமான நாமம், எத்தனை மதுரமுள்ள நாமம், சுகமளிக்கிற நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம். இன்றைக்கும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட, இந்த ஆராதனையில் ஒரு நாமத்தை உச்சரித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் என் தேவன் என் நன்மைகளை செய்வீராக. எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன செய்தாலும் தெய்வ பிள்ளைகளே, இயேசுங்கிற நாமத்தை மாத்திரம் உச்சரிக்கும் போது நிச்சயமாக ஒரு விடுதலை கட்டளை இடுகிற தேவன். ஆராதனையுடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.